வணக்கம், நான் கார்த்திகேயன். நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா ஃபார்வர்ட் ஹெட் நெக் போஸ்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம். இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஹெட் வந்து சில பேருக்கு ஃபார்வர்டா மூவ் ஆயிருக்கும். சரிங்களா? அந்த கர்வேச்சர் வந்து இப்போ cervical கர்வேச்சர் இருக்கு பாத்தீங்களா, இந்த கழுத்து எலும்பு பகுதி வந்து இப்படி வந்து மூவ் ஆயிருக்கும். இந்த மசில் வந்து டைட் ஆயிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸ்டெர்னோகுலர் மேட்சஸ் சொல்லக்கூடிய இந்த கழுத்து பகுதியில் இருக்க முன் சதருக்கு பாத்தீங்களா, அந்த சதை வந்து ரொம்ப டைட் ஆகிட்டு இருக்கும். டைட் ஆனதுக்கு பிறகு வந்து என்ன ஆகும்னா ஃபார்வர்டாக வந்து நெக் மூவ் ஆயிருக்கும். இது ஏன் வருது, எதனால வருது, யாருக்கெல்லாம் இது வந்திருக்கும், இது வந்துருச்சுன்னா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்குறோம். மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து வந்துட்டு இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, கையில் இருக்கு ஃபோன். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து இப்போ லேப்டாப் பார்க்கறது, ஃபோன் பார்க்கறது, சில பேர் ரொம்ப நேரம் குனிஞ்சே வேலை பார்க்குறவங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் என்ன ஆகும்னா ஸ்டெர்னோகுலர் மேட்சஸ் வந்து கண்ட்ராக்சர் ஆக ஆரம்பிக்கும். அதாவது இந்த மசில் வந்து உங்களுக்கு கண்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த கண்ட்ராக்சர் வந்து ஒரே நாள் ஆகாது, பட் இது கண்டினியூவா நீங்க பண்றதுனால இந்த பகுதி வந்து டைட் ஆகிறதுனால ஃபார்வர்டா எட்டு வந்து உங்களுக்கு மூவ் ஆக ஆரம்பிச்சு. அதனால என்ன ஆகும்னா ஸ்பைன் பாத்தீங்களா, cervical ஸ்பைன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அங்க இருக்க மசிலோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா இருக்காது. ப்ராப்பரா இல்லைனாலே உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்ததுக்கு பிறகு என்னென்ன பண்ணணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் இது வரும், சரிங்களா? ஸோ ஸ்மார்ட் போன் யூஸ் பண்றவங்களுக்கு இது வரும்னு சொல்றேன். ஸோ போன்ன்றதுல நிறைய பேர் வந்து ஒர்க்கர்ஸ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, சில பேர் வந்து இந்த வாட்ச் கடையில் வேலை பார்க்குறவங்க, இல்லை வந்து ரொம்ப மைண்டா வந்து சிற்பம் பண்றவங்க, இல்லை டென்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஃபார்வர்ட் நெக்ல வந்து மோஸ்ட்லி வந்து அதே பொசிஷன்ல வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. அதனால வந்து இந்த பிரச்சனை வந்து அவங்களுக்கு வர சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அண்ட் என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்வர்ட் டெக்னிக் பாஸ்டர் அப்படின்னா நம்ம பாஸ்டர் நம்ம கண்ணாடி முன்னாடி பார்க்கும்போதே உங்களுக்கு நார்மலா நின்று, அதாவது நேரா பாக்குறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நேரா தெரியும். ஆனா நீங்க சைட்ல திரும்பி பாக்குறச்ச இங்க உங்களுக்கு நார்மலா இருக்க நெக் வந்து உங்களுக்கு ஃபார்வர்டா மூவ் ஆயிருக்கும், பேக் வந்து ஊன் போட்ட மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெக்கை வந்து ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃபார்வர்டா வச்சிருக்கீங்க அப்படின்னா நெக்கை வந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணணும். நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு பேக் வந்து ஸ்ட்ரைட் பண்ணணும். 1 இப்படி 2 and 3 4 ஓகேவா 5. அத நீங்க இப்படியும் பண்ணலாம். கை நல்லா நீட்டிட்டு 1 2 3 4 5. இந்த ப்ராப்ளத்துக்கு நார்மலா சிட்டிங்லேயே நீங்க உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது சப்போஸ் நீங்க வேலை ஏதாவது பாக்குறீங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. சில பேருக்கு வந்து இதுவே வந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் அது க்ரானிக்கா இருக்கு அப்படின்னா இது கம்ப்ரெஷன் ஆயிட்டு உங்களுக்கு ஹேண்ட் ஃபுல்லாவே பெயின் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நீங்க இது பண்ண ரொம்ப பெட்டரா இருக்கும். அண்ட் நீங்க வேலை பார்க்கும் போதே வந்து ஒரு 10 to 15 minutes வந்து டைம் ஒதுக்கிக்கோங்க. இது வந்து பண்றதுக்கு ஒரு 5 seconds 5 minutes to 10 minutes தான் ஆகும். சரிங்களா? ஸோ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஹேண்டை வந்து நல்லா ஃபார்வர்டா மூவ் பண்ணி அண்ட் பேக்வேர்டா மூவ் பண்றீங்க. சரிங்களா? ஃபார்வர்ட் அண்ட் பேக்வேர்ட் பண்றீங்க. அண்ட் நெக்கை வந்து ரொட்டேட் பண்றீங்க. அண்ட் நெக்கை வந்து பேக்ல சாய்ச்சிட்டு ரொட்டேட் பண்ணணும். ஓகேவா? எப்படின்னா நார்மலா சாய்ச்சிக்கிறோம், சாய்ச்சிட்டு ரொட்டேட் 1 2 3 4 5. இந்த மசிலுக்கு தேவையான நீங்க சிட்டிங்ல ஸ்ட்ரெச்சஸ் பண்றது. ஓகேவா? கழுத்தை தூக்கிட்டு இப்படி 1 2 3 4 5. ஓகே பண்ணுங்க. 1 2 3 4 5. 1 2 3 4 5. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ உங்க பாஸ்டர் வந்து எட்டி பாக்குற மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சைட்ல யாராவது வராங்கன்னு எட்டி பாக்குறீங்க. அதான் எக்ஸசைஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஆபீஸ்ல உட்காந்துருக்கோம், உட்காந்துட்டு நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம யாராவது வந்தா எட்டி பார்ப்போம்ல, சரிங்களா? எட்டி ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம். இதை வந்து நீங்க கண்டினியூவா பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இங்க இருக்க மசில் வந்து ஃபர்ஸ்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். அண்ட் அதோட மொபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபார்வர்ட் டெக்னிக் பாஸ்டர் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? இது கண்டினியூவா வந்து 2 weeks கண்டினியூவா பண்ணணும். அண்ட் ஸ்ட்ரென்தனிங் இது பண்ணாலே உங்களுக்கு போதுமானது. சரிங்களா? ஸோ இந்த பிரச்சனை வந்து அதிகமா ஆகாம இருக்கிறதுக்கு, அதாவது ரொம்ப அதிகமா வந்துருச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மசிலுக்கு தேவையான மசாஜ் கொடுத்து, இந்த பாட்டுக்கு தேவையான மசாஜ் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். மசாஜ் கொடுத்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டு பொசிஷன் வந்து எப்படி படுக்கிறீங்கன்னா, அதிகமான பில்லோ இல்லாம, மேக்ஸிமம் நீங்க பில்லோ இல்லாம படுத்தா ரொம்ப பெட்டர். பட் இல்லைன்னா டைனர் பில்லோன்னு சொல்லக்கூடிய cervical பில்லோ நீங்க வாங்கி அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க.
அது பண்ணீங்கன்னா உங்க சர்விக்கலோட கர்வேச்சர் வந்து மெயின்டைன் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் இந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா குறையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இதுல டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நெக்ஸ்ட் போடக்கூடிய எல்லா ஹெல்த் வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். சரிங்களா? ஸோ டெய்லி நான் ஒரு வீடியோ போட்டுட்டு இருப்பேன் ஹெல்த்தை பத்தி அண்ட் ஒவ்வொரு பாடி கண்டிஷனை பத்தி நான் ஹெல்த் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோவும் வந்து உங்களுக்கு டெய்லி ஒன்று வந்துட்டு இருக்கும். அதனால சொல்றேன், நீங்க என் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்னு கமெண்ட் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க. பாய்.